யூடியூப் வீடியோ என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றி விடுங்கண்ணா. இல்லையா எவ்வளோண்ணே? 200 பாக்கெட் தானே சொன்னீங்க? சரி இப்போ என்ன 2 கிலோ இருக்குமா? சூப்பராக வந்துருச்சு. இப்போ செம்ம பன்னிக்கறி மூடிட்டா தண்ணி வரும். வேறுவா பன்னிக்கறி உயிரோட ஒரு பன்னியை வாங்கி இன்னைக்கு சுட்டு வாட்டி வதக்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் காட்டு வதக்கல். ரெடியாக இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படி எங்கிட்டு பாருங்கிட்டு ஜூம் முருங்கை கட்டியா அவர் தான் சமையல் மாஸ்டர், மெயினான மாஸ்டர். இதுதான் பொடி வகைகள் போட்டிருக்கு, பேஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்கு பார்த்துக்குங்க. இதோட கறியோட முருங்கைக்காயும் சேர்த்து போட்டிருக்கு. 8 முருங்கைக்காய் போட்டிருக்கு. உடல் நலக்கு. இதோட பச்சை மிளகா பத்தலை, கூட ஒரு 10 மிளகா கிள்ளி போடுறோம். நல்லா காரசாரமாக சொல்லுன்னு இருக்கும். காட்டு வதக்கல் ரொம்ப பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்டியை பார்த்துக்குங்க. காட்டு வதக்கலுக்கு நாங்கள் கரண்டி யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக பனைமரம் மட்டையை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் நல்லா கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நல்லா வெந்துக்கிட்டே இருக்கு. இளங்குட்டி காட்டு பன்றி கறி இது. சிறிது நேரம் வேகட்டும், அதனால் இப்போ மூடி வச்சுருக்கோம். வேக விட்டு திரும்ப ஒரு கிண்டிட்டு இறக்கிற வேண்டியதுதான். இப்போ வந்து பனவலையை வெட்டி விரிவோலை பிடிச்சி கறியை கொட்டி சாப்பிட்றதுக்காண்டி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவர் தான் பனவலையை விரிவோலை பிடிக்கிறாரு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓலையில் சாப்பிட்டா. நல்லா மன வாசமாக இருக்குது. முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கறியும் அதிகபட்சம் வெந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம். தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பனை மட்டையை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கோம். கறி உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் சுத்தம் பண்ணி விரிவலை வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம டீமு. மாந்தோப்பில் தான் நாங்கள் எப்போவுமே கறி வதக்கல் எல்லாமே பண்ணுறது. நல்லா டேஸ்டியாக சமைச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம். அவங்க போய் ஜூஸ் பாட்டில் வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தண்ணி மட்டும் வற்ற வேண்டியிருக்கு. கறி தான் வெந்துருச்சு. தண்ணி வற்றினா இறக்கி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். பெப்பர் மிளகுத்தூள் போடுறோம். நல்லா காரமாக நல்லா வாசமாக இருக்கிறதுக்காண்டி. கறிக்கு இது தான் சரியாக வரும். காட்டு பன்றி கறி கிட்டத்தட்ட ஒரே பன்றி உயிரோடு பிடிச்சி ஒரு 5 கிலோ 5.5 கிலோ இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே ரெடி பண்ணது. எல்லாம் வதக்கல் முடிஞ்சிச்சு. நல்லா சிறப்பாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை உங்கள்கிட்ட சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. கறி ஏற்றிக்கிட்டு நம்ம டீம்லாம் ரெடியாக ஃபார்மாக இருக்காங்க கறி சாப்பிட்றதுக்கு. இதுதான் எங்களோட மாந்தோப்பு. காட்டு வதக்கிறதுக்கு சரியாக உகந்த இடம் இது. ஹாலிடேஸ் வந்தால் இங்கே தான் நாங்கள் காட்டு வதக்கல் வதக்குவோம். காட்டு வதக்கல் அருமையாக இருக்குது. பட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. பனைமர பட்டை நல்லா விரிவோலை பிடிச்சி அருமையாக இருக்குது. தண்ணி கூட எல்லாமே இருக்குது. கறி சாப்பிட்றதுக்கு விரிவோலை இன்னும் மீண்டும் நிறையா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக பச்சை பட்டையில் பிடிச்சி சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நம்ம டீமு. ஓடுறேன் அவன் போட்டேன். இலையில கறி வச்சாச்சு. இலை கிடையாது, விரிவோலை பாட்டில் கொண்டாந்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிடு.